ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம ப்ரெட்டை வச்சு ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ரெட்டை நான் பிரிச்சுக்கிறேன். இப்போ நான் 3 ப்ரெட் எடுத்திருக்கேன். அந்த 3 ப்ரெட்டில் இருக்கிற ஓரத்தை மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஓரத்தை எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஓரத்தில் கட் பண்ணோம்ல, அது எல்லாமே எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை போட்டுட்டோம். இது எல்லாமே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்னும் கொஞ்சம் ஓரங்கள் எல்லாமே சேர்த்துருக்கேன். ஓகே, இப்போ இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த அளவு வரணும். நெக்ஸ்ட்டு ஒரு பிளேட்டில் எல்லாமே கொட்டிக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரெட் இருக்குல்ல, இதை 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மிளகா பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் 2.5 ஸ்பூன் தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு, அது ஃப்ரை ஆகிற அளவு கொஞ்சம் நிறையவே ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் தேவையான அளவு ஊற்றிருக்கேன். நம்ம சின்ன சின்ன பீஸாக ப்ரெட் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது எல்லாமே ஃப்ளார் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் போட்டு நல்லா டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பரட்டி எடுத்து இதே மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே செஞ்சு எடுத்துக்கிட்டோம். எண்ணெய் சூடாயிட்டோன்னே ஒன்று ஒன்றா இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாகி நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. மீடியம் சைஸில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், இது ஃப்ரை ஆகிடுச்சு. பின்னாடி திருப்பிகிட்ருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்குது. இது இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம பாதி செஞ்சு முடிச்சிட்டோம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதே மாதிரி இன்னும் கொஞ்சமும் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா தள்ளி தள்ளி வச்சுக்கலாம். இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், பின்னாடி ஃப்ரை ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாமே முன்னாடி பக்கம் வேகணும்ல, அதனால் முன்னாடி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம திருப்பிட்டோம். பின்னாடி நல்லா கிறிஸ்பியாக வேகுது எல்லாமே. இப்போ ஒன்று எடுத்து பார்க்கலாம் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு. பாருங்கள், எடுத்துட்டோம், வெந்துருச்சு. இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டு தட்டில் வச்சுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இது ஒரு ப்ரெட் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது. இது டொமேட்டோ கெச்சப்பில் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும்.
இப்போ வந்து பாருங்கள், நான் ஒன்றே ஒன்று எடுத்து எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க நீங்களே. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய்.